முன்பொரு காலத்தில் அனந்தபுரம் அப்படின்னு ஒரு கிராமம். அதில் ஒரு பேரரசர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அவர் ரொம்ப நல்லவர். தன்னோட நாட்டு மக்களோட குறைகளை என்னன்னு கேட்டு எல்லாத்தையும் தீர்த்து வைப்பார். மக்களும் அவர் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. அவர் மனைவியும் ரொம்ப அன்பானவங்க. இப்படி சந்தோஷமாக இருக்கிற இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய குறை இருந்துச்சு. கல்யாணமாகி ரொம்ப வருஷமாகியும் அவங்களுக்கு குழந்தை இல்லை. குழந்தை வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசனும் அரசியும் தினமும் கடவுளை வேண்டிப்பாங்க. நாட்டில் இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நிறைய தானம் வழங்க ஆரம்பித்தார் அரசர். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. தனக்கும் தன்னோட நாட்டுக்கும் வாரிசு கிடைச்சதில் அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். இளவரசியை அவளோட விருப்பப்படியே வளர்க்கணும்னு முடிவு செஞ்சார் அரசர். அதனால் நாட்டில் இருக்கிற எல்லா கலைகளையும் அவளுக்கு சொல்லி கொடுக்க ஏற்பாடு பண்ணினார். எந்த கலை இளவரசிக்கு பிடிச்சிருக்கோ அந்த கலையை அவளுக்கு தொடர்ந்து கற்பிக்கணும்னு ஏற்பாடு செஞ்சார். தொடர்ந்து படித்து புத்திசாலியாக இருந்த இளவரசி புத்தி கூர்மையாக ஆனது மட்டும் இல்லாமல் போர்க்கலைகளையும் தேர்ச்சி அடைஞ்சா. துரிதமாக வில் வீசுறது, அதிவேகமான வாள் சண்டை போடுறதுன்னு தன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டா இளவரசி. இளவரசி பெரியவளாக ஆனதும் அவளுக்கு திருமணம் செஞ்சு வைக்க நினச்சாரு அரசர். அப்போ தான் இளவரசி அவளோட ஆசையை சொன்னான். என்னை வில் வித்தையிலையும் வாள் சண்டையிலையும் யார் தோற்கடிக்கிறாங்களோ அவங்கள தான் நான் திருமணம் செஞ்சுக்குவேன்னு சொன்னான். இதை கேட்ட அரசர் பக்கத்து நாட்டு இளவரசர்கள் எல்லாரையும் தன்னோட நாட்டுக்கு வர வச்சு வில் மற்றும் வாள் போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சார். போட்டிக்கு வந்த ஒவ்வொரு இளவரசரையும் சுலபமாக தோற்கடிச்சுக்கிட்டே இருந்தா இளவரசி. இப்படி எல்லா இளவரசரையும் ஜெயிச்சிட்டா இவளை யார் கல்யாணம் செஞ்சுக்குவா அப்படின்னு சொல்லிட்டு அரசருக்கு பயம் வந்துச்சு. உடனே இளவரசர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரண மக்களும் திறமை இருந்தால் இளவரசி கூட போட்டி போடலாம்னு அறிவித்தார் அரசர். இந்த போட்டி தொடங்கினதுல இருந்து கமலன்ற விவசாயி இளவரசியோட திறமையை உத்து பார்த்துக்கிட்டே இருந்தார். இளவரசியோட திறமைக்கு என்ன காரணம், அவள் எப்படி லாவகமாக கத்தி வீசுறான்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். அது மாதிரியே பயிற்சி செஞ்ச கமலன் இளவரசியோட மோதிர அளவுக்கு திறமையை வளர்த்துக்கிட்டாரு. ஒரு நாள் அரசரை சந்தித்த கமலன் இளவரசி கூட போட்டி போட வாய்ப்பு கேட்டார். அரசரும் சரின்னு சொல்லிட்டு போட்டிக்கு ஏற்பாடு செஞ்சார். பெரிய பெரிய இளவரசர்களையே இளவரசி தோற்கடிச்சிட்டா இந்த விவசாயியால் என்ன செய்ய முடியும்னு கவலையோட போட்டியை பார்க்க ஆரம்பித்தார் அரசர். அப்போ தான் எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு தன்னோட திறமையை காமிச்சு வெற்றி பெற்றான் கமலன். இதை பார்த்த அரசர் நீ எப்படி இளவரசியை தோற்கடிச்சன்னு கேட்டார். அதுக்கு நான் தொடர்ந்து இளவரசியோட செயல்பாடுகளையும் உத்திகளையும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவளை மாதிரியே சண்டை போட பழகினேன்னு சொன்னார் கமலன். இதை கேட்ட இளவரசி என்னை தோற்கடித்த உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள், ஆனால் என்னால் உங்களை திருமணம் செஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னான். இதை கேட்ட கமலனும் எனக்கும் முன்ன கல்யாணம் செஞ்சுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னான். இதை கேட்ட அரசருக்கு ஒரே குழப்பமாக போச்சு. இந்த கதையிலிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி. ஏன் அந்த இளவரசி அவள் சொன்னபடி அவளை ஜெயிச்ச ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லலாம்? அவள் செஞ்ச அந்த தப்புக்கு அரசர் என்ன தண்டனை கொடுத்துருப்பாரு? பதில் உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கான பதில், எப்போ இளவரசியோட திறமையை பார்த்து கமலன் கற்றுக்க ஆரம்பித்தானோ அப்போவே கமலன் இளவரசியோட சிஷ்யனாக மாறிடுறான். அப்படி இருக்கிறப்ப குருவும் சிஷ்யனும் கல்யாணம் செஞ்சுக்கிடுறது முறையாகாது. அதனால் அவங்க எடுத்த முடிவு சரிதான். இதுக்கு எந்த பேரரசனும் தண்டனை கொடுக்க முடியாது.